வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சென்னை ஸ்பெஷல் வடகறிக்கு வந்து செய்ய போகிறோம். இது ரொம்பவே வந்து டேஸ்டியான ரெசிபி. இதை வந்து இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இதை எப்படி பண்ணலாம், இதை என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது வடகறி பண்ணுறதுக்காக 1 கப் கடலைப்பருப்பை நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ நல்லா வந்து பருப்பு ஊறி வந்துருச்சு. இப்போ தண்ணி எல்லாத்தையுமே நம்ம நல்லா இருத்துட்டு இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம். கடலைப்பருப்பை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ காரத்துக்காக 2 வரமிளகாவை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பையும் நம்ம வந்து சேர்த்துக்குவோம். 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சியையும் நம்ம சேர்த்து இதில் வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை. நம்ம கொஞ்சம் கொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நம்ம வந்து கடலைப்பருப்பு வடை செய்கிற பக்குவத்திலே நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்குவோம். கொரப்பாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். இது கூட நம்ம வந்து தேவையான அளவு உப்பை வந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நம்ம சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். கலந்து வச்ச கடலைப்பருப்பு மாவை நம்ம இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வடைகளாக வந்து தட்டி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயை காய வச்சு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து பொரித்து எடுத்துடலாம். இப்போ வந்து எண்ணெயில் சேர்த்தாச்சு. நல்லா 2 பக்கமும் செவந்து வர அளவுக்கு திருப்பி போட்டு அதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். வடைகள் எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வடையாக நம்ம செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து நம்ம வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாவை மட்டும் நம்ம வந்து போட்டு பொரித்து எடுத்தோம் அப்படின்னா இதை மறுபடியும் நம்ம வந்து உடைக்கணுங்கிற அவசியம் இல்லை, தேவையில்லை. இதை அப்படியே நம்ம வந்து வடகறி மசாலாவில் வந்து சேர்த்துடலாம். அதனால் சின்ன சின்ன உருண்டைகளாக நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையுமே வந்து பொரிய விட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா வந்து சீக்கிரமாக வேகிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நமக்கு நேரமும் மிச்சமாகும். அதனால் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இதை வந்து உருட்டி போட்டுட்டு இதை வேக வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்த பிறகு இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். நீங்கள் இந்த கடலைப்பருப்பு வடைகளை வந்து எண்ணெயில் பொரிக்க வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா வந்து இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு நம்ம வந்து வேக வச்சு கூட வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு சேர்க்குறத விட இந்த மாதிரி நம்ம பொரித்து சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே வந்து நல்லாவே வந்து வெந்து ரெடியாகி வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். வடகறி மசாலா பண்ணுறதுக்கு நம்ம இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகி வரட்டும். இப்போ நல்லா வந்து எண்ணெய் வந்து சூடாகி வந்துருச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், சின்ன பீஸ் பட்டை, பிரியாணி இலையை வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இது கூட காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாவை சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்கிறப்பவே கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து வதங்கி வந்துடும். இப்போ உப்பை சேர்த்தாச்சு. நல்லா நம்ம இதை வந்து வதக்கிக்குவோம். வெங்காயம் வதங்கி வந்த பிறகு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்து நம்ம இதை வந்து வதக்கிக்கலாம். இப்போ எல்லா பொருளையுமே நம்ம வந்து சேர்த்தாச்சு. இதை நல்லா வந்து வெங்காயத்து கூட வதக்கிக்குவோம். நாம் சேர்த்த மசாலா பொருள் எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு 2 தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்குவோம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டு இருக்க டைமில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியையும் புதினா இலையும் நம்ம சேர்த்து வந்து கலந்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம இதில் கூட வந்து ஒரு 2 கப் அளவுக்கு வந்து தண்ணியை நான் இப்போ வந்து சேர்த்துறேன். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். இது வந்து கொதித்து வர்ற டைமில் இதுக்கு தேவையான மசாலாவை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு அரை மூடி வந்து தேங்காய் துருவல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துருவலை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கசகசாவையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை நைஸாக கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை கொதிச்சிட்ருக்க மசாலாவை இப்போ வந்து கலந்துடலாம்.
தேங்காவை சேர்த்த பிறகு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்து கொதிக்க விடலாம். ரொம்ப அதிக நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம வந்து பொரிச்சு வச்ச வடையை வந்து இதில் கூட வந்து சேர்த்துருவோம் நம்ம. இப்போ நல்லாவே வந்து கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்ச வடைகளை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துருவோம். வடைகளை நம்ம தட்டினோம் அப்படின்னா வந்து இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாகவே நம்ம போட்டு பொரிச்சிருக்கிறதுனால இதை அப்படியே நம்ம வந்து டைரெக்டாக இது கூட சேர்த்து வந்து கலந்துருவோம். வடைகளை மசாலா கூட நம்ம சேர்த்த பிறகு 5 நிமிஷத்துக்கு ஒரு மூடியை போட்டு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து மசாலா கூட அந்த வடைகள் எல்லாமே ஊறி நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும். இப்போ நல்லா ஊறி வந்து நமக்கு வந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி வந்து நம்ம வந்து பரிமாறிடலாம். இப்போ சூப்பராக வடகறி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.